வணக்கம். படம் பார்த்துட்டு கதை சொல்லும் டக்கர் ரிவ்யூ வித் டக்கர் பாய். இப்போ நம்ம போய் கடைசியாக பார்த்துட்டு வந்த படம் குளோபல் உட்ஸ் மூவிஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சின்னாஸ் பழனிசாமி அவரோட டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய மியாவ். அந்த படம் பார்த்ததில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. படத்தில் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகங்கள் தான், அதனால் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. படத்தில் கதைன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு 4 பணக்கார பசங்க. அவங்களுக்கு எப்பயும் போல ரொம்ப முக்கியமான வேலைகள் சொல்லுது. தினம் ஃபுல்லாக சரக்கடிக்கணும், மப்பாயிட்டு எல்லாரையும் போட்டு வெறுப்பேற்றணும், யாராவது பொண்ணுங்களை பார்த்தா இன்னும் சேட்டை பண்ணணும். ஸோ இந்த ஒரு கடமையை அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வராங்க. அந்த பொண்ணு ஷீ இஸ் அ மாடல் பை ப்ரொஃபஷன். அந்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு வழக்கம் போல் சேட்டை பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த பசங்களுக்கும் நடுவில் அடிதடி கை கலப்பெல்லாம் ஆகுது. அது அங்கே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் மர்மமான முறையில் இறந்துடுறான். என்ன ஆச்சு, அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு அவங்க அதை யோசித்து ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே 2வது பையனும் இறந்து போகிறான். அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு தெரிய வரும்போது அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு பூனை. இதுக்கு நம்ம பெருசாக ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம பாம்பு, நாய், ஆடு, யானை, பொம்மை, ரீசெண்டாக எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பழி வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி அது ஒரு பூனை. ஸோ அது பழி வாங்குது. என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பசங்க என்ன வேலை பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப நாளாக செஞ்சுட்டே இருந்திருப்பானுங்க. அதில் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் திரும்ப கொலை பண்ணுறானுங்க. ஸோ இந்த பூனை ஒரு கில்லர் கேட். அதுக்கப்புறம் மீதி 2 பேரும் செத்தாங்களா பொழைச்சாங்களா, பூனையை தடுத்தாங்களா இல்லையா, பூனைக்குள்ளே இருக்கிறது ஆவியா, நல்ல ஆவியா கெட்ட ஆவியா, அந்த பூனையை வளர்த்த குழந்தை என்னாச்சு, இதெல்லாம் அந்த படத்தோட மீதி கதைன்னு தான் சொன்னோம். கதை படம் போய் பாருங்கள். வேறு சில படமும் வந்திருக்கு, நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியாவ் நம்ம ஆவாஸ் அஞ்சிங் மாதிரி ஆவாஸ் குசிங், பூனைகள் ஜாக்கிரதை. இந்த படத்துக்கு நம்ம டக்கர் ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 3.5 தரோம். அது கீழே நம்ம கொடுக்குறதில்ல. 10க்கு ஒரு 3.5 ரேட்டிங் தரோம். படத்தை பற்றி நான் சொல்ல முடியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் அட்லீஸ்ட் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். அவ்வளோ பேர் பார்க்குறீங்க, யாருமே எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. வேறு எதுவும் விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க, பதில் சொல்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உயிரெல்லாம் ரிஸ்க் எடுத்து படம்லாம் பார்த்து உங்களுக்காக இந்த படம் டிக்கெட்டே கிடைக்கல. அவ்வளோ க்ரௌடில் போய் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வரும்போது நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஆனால் 2012 கடைசி படம் மியாவ். நான் போய் நிறைய துருவங்கள் பார்த்துடுறேன். டேக் கேர், டாடா பை ஃப்ரம் டக்கர்.